கும்பம், விடிவு காலம் எப்போது? எப்பதாங்க எங்க கஷ்டம் தீரும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்களா? அதை பத்தினதுதான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கும்பம் ராசிக்கான பிப்ரவரி மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் அஸ்ட்ராலஜி பத்தின நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் கூட உடனே நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். கன்சல்டேஷன் பாத்தீங்கன்னா ஆப் மூலியமாவோ ஏஐ மூலியமாவோ பண்றது கிடையாது. உங்களோட பர்த் சார்ட்டை என்னோட 6+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் ரீட் பண்ணி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். என்னோட கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பிப்ரவரி மாசம் கும்பம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்குங்க. இந்த பிப்ரவரி மாசத்தை பொறுத்த வரைக்கும் 2 சுப கிரகம் ராசி மேலேயே வந்திருக்கு. ராகு இருந்தா கூட 2 சுப கிரகத்துடைய தொடர்பு உங்க ராசியை நல்லா வலுப்படுத்துது. ராசிநாதன் சனியும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, குருவுடைய வீட்டுல இருக்கு. ஆனாலும் தனஸ்தானம் இல்லையா, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில பேருக்கு சில குறைகள் இருக்கும். பணப்புழக்கம் பெருசா இருக்காது, அப்ரைசல் கிடைக்கும், ஆனா எதிர்பார்த்த அளவு இருக்காது. இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி, தனம்னா என்ன, பணம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், மணி ஃப்ளோ உங்ககிட்ட கொஞ்சம் குறைவா இருக்கும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா 7.5 சனி நடந்துச்சு இல்லையா, இப்ப 7.5 சனிக்குள்ளதான் இருக்கிறீங்க. ஜென்ம சனி நடந்துச்சு இல்லையா, ஜென்ம சனி பீரியட்ல சில பேர் ஜாப்லெஸ்ஸா இருந்திருப்பீங்க. ராசிய சனி கடந்தோன்னா உங்களுக்கு ஜாப் கிடைச்சிருக்கும். பெரிய அளவுல ஜாப் இல்லைங்க, என்னமோ இருக்கு, சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங்கிற மாதிரி எங்களுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய நிலைமை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. குரு பயிற்சி நடந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே செட்டில் ஆயிடும். ராசி மேல ராகு இருக்கே அப்படின்னு கேக்குறீங்களா? ராகு கேது பயிற்சி நடக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. இந்த வருஷம் கடைசியில தான் நடக்கும். சனி பயிற்சி இறங்க எங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சில பேர் இந்த வருஷம் தான் நடக்குதுங்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கா? சனி பயிற்சி இந்த வருஷம் நடக்காது. சில பேர் வாக்கிய பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. வாக்கிய பஞ்சாங்கம் அவ்வளவு அக்யூரேட்டா கிடையாது. லாஸ்ட் இயரே சனி பயிற்சி நடந்துருச்சு. மீனம் மேல மார்ச் மாசமே வந்துருச்சு சாட்டர்ன். இந்த வருஷம் சனி பயிற்சி நடக்காது. குரு பயிற்சி நடக்க போகுது ஜூன் 2ஆம் தேதி. திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுங்க, அக்யூரேட்டாவே இருக்கும். ராசி மேல இருக்கக்கூடிய ராகு பெரிய பாதிப்பு தராதுங்க, ஏன்னா ராசிநாதன் ஸ்ட்ரென்தன் ஆகும். அதனால அடுத்தது ராசிக்கு 3வது அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா உச்சமாயிருக்கு இந்த பிப்ரவரி மாசம். மாசத்துல முதல் 15ஆம் தேதி வரைக்கும் நல்லாவே இருக்குங்க. ட்ரை பண்றீங்கன்னா கொஞ்சம் எஃபர்ட்லெஸ்ஸா நடக்கிறது, உங்களுடைய இளைய சகோதரன் மூலியமா நல்ல ஒரு விஷயம், சகோதர உறவு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 4வது அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்கா தானே இருக்கு. சுக்கிரன் சுபத்தன்மை அடைஞ்சிருக்கு, குரு பார்வை வாங்கியிருக்கு. வீடு வாகனம் மாதிரியான விஷயங்கள்லாம் அமையும். எஜுகேஷனுக்காக ட்ரை பண்றீங்க, ஹையர் ஸ்டடிஸ் அப்ராட்ல பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் தாராளமா நீங்க அதை ப்ரொசீட் பண்ணலாம். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் த்ரூ ஆயிடும். தடை வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த மாசத்துல இருந்தே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். தடைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு ஈஸியா எஃபர்ட்ஸா நடந்துரும். ஏன்னா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம் குருவுடைய பார்வையில இருக்கும், உச்ச குருவுடைய பார்வையில இருக்கும். ஒர்க் பர்பஸ்க்காக, எஜுகேஷனுக்காக வெளிநாடு போற மாதிரியான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அடுத்து உங்க ராசிக்கு 5வது அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அதான் 2 சுப கிரகத்துடைய தொடர்புல இருக்கு. பாக்கியாதிபதி சுக்கரனோட இணைஞ்சிருக்கு. சில பேருக்கு பிரெக்னன்சி மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம். உங்க சொந்த ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கணும், உங்க பார்ட்னரோட ஜாதகத்தோட சேர்த்து வச்சு செக் பண்ணணும். குழந்தைங்களால பெருமை, குழந்தைங்க மூலியமா உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். அடுத்த ராசிக்கு 6வது அதிபதி சந்திரன் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் இழக்கணும். ஸோ வம்பு வழக்கு பிரச்சனை மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் உங்களோட விலகியே இருக்கும். ஏன்னா சந்திரன் பாத்தீங்கன்னா தேய்பிறை நிலைமையில போயிடும், இருள் கிரகங்களோட இணையும். ஸோ ஸ்ட்ரென்த் குறையுது. ராசிக்கு 7வது அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பாத்தீங்கன்னா 12வது இடத்துல மறைஞ்சு உச்ச செவ்வாயோட இணைஞ்சிருக்கு. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம், காதல் சம்பந்தப்பட்ட விஷயம், திருமணம் அலைன்ஸ் பார்த்துட்டே இருக்கிறவங்க தள்ளி போயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாசமும் அப்படிதான் இருக்கும். அதுல பாசிட்டிவா சொல்ல எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த ஆதிபத்தியம் கம்மியாகும். 6, 8, 12ல மறைஞ்ச கிரகங்கள் ஆதிபத்தியங்களை கொஞ்சம் லேட்டா கொடுக்கும். திருமண ஸ்தானாதிபதி 12ல மறைஞ்சிருக்கிறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தடைகள் இருக்கும். உடனே பரிகாரம் பண்ணிடலாமா சரியாயிடுமான்னு கேட்கக்கூடாது. பரிகாரம் பண்ணி சரியாகாது. ஒரு விஷயம் எப்ப நடக்கும், உங்களுக்கு என்ன போயிட்டு இருக்கு, எது ஸ்ட்ராங்கா இருக்கு, எது வீக்கா இருக்கு, எப்ப நல்ல விஷயம் நடக்கும், திருமண ஸ்தானாதிபதி எப்ப வலுவாகுதோ அப்ப உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். பரிகாரம் பண்ணானே சரியாயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாது. எந்த பரிகாரம் பண்ணியும் எதையும் மாத்த முடியாது. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 8வது அதிபதி புதன் நல்லாதான் இருக்கு. அகைன் நான் சொன்ன மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இனிஷியேட் பண்ணுவீங்க. எதிர்பாராத தன லாபம், சில பேருக்கு ஷேர் மார்க்கெட்ல யோகம், இந்த மாதிரியான விஷயம் நடக்கும். சொந்த ஜாதகத்திலையும் 6, 8, 12வது ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் ஷேர் மார்க்கெட் கை கொடுக்கும்.
கோச்சார பலன்கள் வந்து அப்படியே பொருந்திடாது. கோச்சார பலன்களோட சேர்த்து உங்க சொந்த ஜாதகத்தை சேர்த்து வச்சுதான் பார்க்க முடியும். நிறைய பேருக்கு தப்பான புரிதல் இருக்கு. ஜோதிடம்னா ராசி பலன் தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. கிடையாது. ஜோதிடத்தை ராசி பலனுக்குள்ள அடக்க முடியாது. ராசி பலனுக்குள்ள மட்டுமே வந்து அடங்கிடாது. நிறைய காம்பினேஷன் சேர்ந்தது. உங்களோட ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உங்க ஜாதக கட்டத்துலதான் ஆன்சர் இருக்கு. உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணுமா, சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். மனைவி வழி சொத்து கிடைக்கணுமா, மனைவியால ஆதாயம் வேணுமா, இப்படின்னா உங்களுக்கு 7வது அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பா வழி சொத்து வேணுமா, 9வது இடம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா, ஃபங்க்ஷன் ஆகுதான்னு பார்க்கணும். அரசியல், அரசு, இது எல்லாத்துக்கும் சூரியன். செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா, தம்பி உறவு எனக்கு எப்படி இருக்கும், இப்பெல்லாம் நிறைய உங்களோட கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் உங்க கட்டத்துக்குள்ள ஆன்சர் இருக்கு. உங்க சொந்த பர்த் சார்ட் இருக்குல்ல, உங்க டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ், இதை வச்சு ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த பர்த் சார்ட், அதுலதான் விஷயமே இருக்கு. 9, 10வது அதிபதி ரெண்டுமே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. 10வது அதிபதி செவ்வாய் உச்சமா இருக்கு. ஸோ தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கு. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். லாபஸ்தானாதிபதி குரு லாபஸ்தானத்தோட தொடர்பு கொள்ளுது. பணப்புழக்கம் இருக்கும். அது அங்க 2, 11, 10வது இடம், 2, 11, 10வது அதிபதிகள், இவங்க மூலியமா பணம் வரும். ஸோ பணம் வரக்கூடிய நல்ல ஸ்தானங்கள் இயங்குது. ராசிநாதனான சனியும் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் 7.5 சனிக்குள்ளதானே இருக்கிறீங்க. ஃபுல்லா விலகல் இல்ல. ராசி மேல இருந்த சாட்டன் விலகிடுச்சு, அவ்வளவுதான். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, குரு பயிற்சி நடக்கிற வரைக்கும். ஓவராலா இந்த பிப்ரவரி மாசத்தை பொறுத்த வரைக்கும் கும்பம் ராசிக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. விடிவு காலம் எப்போது, நான் தமிழ்ல சொன்ன அந்த விஷயம் இந்த மாசத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுங்க. ஜூன் 2க்கு அப்புறம் கம்ப்ளீட்டா செட்டில் ஆயிடும். நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.